எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உருவாக்கப்பட்டு உயிரினங்களும் மனிதனும் உருவாக்கப்படுதல். 4வது நாள் நம்முடைய படைப்பெல்லாம் முடிஞ்சு கர்த்தராகிய தெய்வம் அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து லூசிபர் விழுந்து போனது நிமித்தம் இருள் சூழ வைத்து அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்து ஜலத்தின் மேல் அசைவாடி அது வெளிச்சத்தையும் இருவையும் உருவாக்கி கர்த்தராகிய தெய்வம் அவருடைய மகத்துவத்தினால் பூமியை ஆளுகை செய்வதற்காக மனுஷனை படைத்தார். மனுஷனுக்காகவே மிருகங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் புல் பூண்டுகளையும் உருவாக்கினார். உருவாக்கின தேவன் ஜீவன் உள்ள மிருகங்களுக்காக புல் பூண்டுகளையும் உருவாக்கி வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தராகிய தெய்வம் ஜலத்தின் மேல் அசைவாடி ஃபர்ஸ்ட்ல செய்த ஒரு மிராக்கிள் வெளிச்சம் உண்டாக செய்தார். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவம் நிறைந்த பாவத்தின் இருளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை பிள்ளைகளை அவர் அவருடைய ஆளுகைக்குள் கொண்டு வரும்போது ஃபர்ஸ்டில் செய்கிறது வெளிச்சத்தை அடைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சத்தை அடைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்டில் அவர் உண்டாக்குகிற அவர் தருகிற ஒரு மிராக்கிளை வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிந்தித்து பாருங்கள். இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் நமக்கு தருகிற தரிசனமே வெளிச்சம்தான். ஆமென், ஹல்லேலூயா. மின்னலை போல வெளிச்சத்தை போல ஒரு பிரகாசத்தை போல ஒரு ஆச்சரியமான காரியத்தை உண்டாக்குகிறார். அதே போல தான் இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகத்தில் அவர் அசைவாடி ஜலத்தில் அசைவாடி கொண்டிருக்கும் போது வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்ததும் அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. இருள் என்றும் வெளிச்சம் என்றும். பகுதி நேரத்தை இருளாகவும் பகுதி நேரத்தை வெளிச்சமாகவும் கட்டளையிட்டார். ஆமென். இப்படி வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்து 2க்கும் பெயர் வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரவுக்கு, அதாவது இருள் நிறைந்த அந்த நேரத்திற்கு இரவு என்றும் வெளிச்சம் நிறைந்த அந்த நேரத்திற்கு பகல் என்றும் பெயர் சூட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பெயர் சூட்டுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில்
ரெண்டு விதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். பாவம் இல்லாத நம்முடைய இருதயம் நேர்மையான பரிசுத்தமான வழியை சிந்திக்கும் போது அதில் வெளிச்சத்தில் பிரவேசிக்கிறதாகவும், தேவனுடைய இரக்கத்தை விட்டு வெளியில் போகும்போது இருளில் பிரகாசிக்கிறதாகவும், இந்த உலகத்தில் கர்த்தர் வெளிச்சத்தையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தது போல மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தையும் பரிசுத்தத்தையும் ரெண்டாக பிரித்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த பாவத்தில் இருக்கிறவன் இருளில் மாண்டு போகிறான், இந்த பரிசுத்தத்தில் இருக்கிறவன் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்காக அவன் சென்று கொண்டிருக்கிறான். இவ்வாறு கர்த்தராகிய தெய்வம் இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி அவர் முதல் நாள் செய்த அற்புதம் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இரவையும் ரெண்டாக பிரித்தார். இந்த வெளிச்சத்தையும் இருளை ரெண்டாக பிரித்தார். இருளுக்கு இரவென்றும் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் பெயரிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது அவர் செய்த அற்புதம், அவர் ஜலத்தின் மத்தியிலே இந்த வானமும் பூமியில் இருக்கிற ஜலமும் சேர்ந்திருந்தது. வெளிச்சமும் இரவும் உண்டாயிற்று. இந்த ஜலத்தையும் வானத்தையும் வேறு வேறாக பிரிப்பதற்காக ஆகாய விரிவை அவர் உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பூமிக்கு மேல் நின்ற ஜலத்திற்கும் வானத்திற்கும் இடைவெளியை உண்டு பண்ணி ஆகாய விரிவை அவர் விரித்து அதற்கு வானம் என்று பெயரிட்டார். ஆமென். இரண்டாவது கர்த்தராகிய தெய்வம் செய்த அற்புதம், வான விரிவை படைத்து அதற்கு வானம் என்று பெயரிட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இதுதான். பாவம் பரிசுத்தம் என்று இரண்டாக பிரித்து பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கர்த்தருடைய மகிமை என்கிற வெண்ணிற ஆடை, அதாவது இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் போர்த்தி இந்த பாவத்தையும் இந்த மனுஷனை பரிசுத்தத்தையும் வேறு வேறாக பிரித்து மனுஷனுக்கு மகத்துவம் உள்ளதாய் வைக்கிறார். அதே போலதான் வானத்தையும் பூமியையும், அதாவது ஜலத்தையும் வேறு வேறாக பிரித்து கர்த்தரையின் மகிமை என்கிற மேகத்தை அவர் அதில் விரித்து வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி கர்த்தராகிய தெய்வம் மனுஷனை பாவத்தையும் பரிசுத்தத்தையும் இரண்டாக பிரித்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை அதற்கு நடுவில் உடுத்தி, அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்திற்குள் இருக்கிற பிள்ளைகள் பரலோகத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது போல இந்த ஆகாய விரிவை விரித்து அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். வானம் என்றால் பரலோகத்தின் வீடு என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது கர்த்தராகிய தெய்வம் செய்த மிராக்கிள், பூமியையும் ஜலத்தையும் வெவ்வேறாக பிரித்து பெயரிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக பூமியை உண்டாக்கினார்? லூசிபர் என்கிற தேவனுடைய பிரதான தூதனையும் அவனோடு சேர்ந்த ஒரு சில கூட்டத்தையும் பூமியில் தோட்டமாக வைத்து அழகு பார்த்த சமயத்தில் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் பூமியை சபித்தார். சபித்தது நிமித்தம் இருள் உண்டாயிற்று. இருள் உண்டாகும் போது வெள்ளப்பிரளயம் உண்டாயிற்று. அது நிமித்தம் வெளிச்சம் இல்லாதது நிமித்தம் ஐஸ் கட்டி உண்டாகி அந்த பல வருடங்களாக அப்படியே நின்றது. இப்பொழுது பூமியை அவர் வேறு பிரிப்பதற்காக இறங்கினார். இந்த மூன்றாவது நாள் அற்புதத்தில் பூமியை காணாதது இருந்தது. அப்போது இந்த உலகத்தில் அவர் ஜலத்தை வேறாக பிரித்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கும் போது ஜலம் ஒரு இடத்துல ஒதுங்குது. அப்போதான் பூமியின் கட்டாந்தரைகள் தரைகள் வெளிப்பட தொடங்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போலதான் கர்த்தராகிய தெய்வம் மனுஷனை உருவாக்கி மனுஷனை படைத்து மனுஷனுடைய பாவத்தையும் பரிசுத்தத்தையும் வேறு பிரிக்கக்கூடிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை அதற்கு நடுவாக வைத்து பரிசுத்தத்தை வேறு பிரிக்கும் போது இந்த பர்வதம் என்கிற பரிசுத்த சரீரத்தை அவர் திரும்பவும் இரண்டாக பிரித்து மகிமைப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் வேறு வேறாக பிரிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதே மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்து கொண்டு வந்தாரோ அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் படைத்து வைத்திருக்கிறார். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முதல் பிரகாசம் கர்த்தர் இன்னார் என்று அறியக்கூடிய கர்த்தருடைய வெளிச்சத்தை அடைய செய்கிறார். இரண்டாவது, கர்த்தராகிய தெய்வம் வானத்தையும் பூமியையும் வேறு பிரித்து அதற்கு உடுப்பை ஆகாய முடிவை வைத்தது போல மனுஷனுடைய இருக்கிற பாவத்தை வேறு பிரித்து பரிசுத்தமான அவனுடைய சரீரத்தை, பரிசுத்தமான மகத்துவமான கர்த்தருடைய சரீரத்தை போல் இருக்கிற இந்த மகிமை நிறைந்த சரீரத்தை வேறு பிரிக்கிறார். இப்போது இந்த சரீரத்தில் இரண்டாக பாகிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி பூமியை வெளிப்பட காணுவதற்காக ஜலத்தை ஓரிடத்தில் பிரித்தார். அதன் பிரகாரம் பூமி வெளிப்பட்டது, கட்டாந்தரை வெளிப்பட்டது. இந்த ஜலம் பிரிந்திருந்த இடத்தை சமுத்திரம் என்றும் கட்டாந்தரை தரை தெரிஞ்ச இடத்தை பூமி என்று கர்த்தர் வேறு பிரிக்கிறார். இதே போலதான் கர்த்தருடைய மகத்துவம் இருந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பெற்றுக்கொண்ட தேவ பரிசுத்த பிள்ளைகள் இரண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஒன்று உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், இரண்டாவது உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம். இந்த உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தேடி அவருடைய மகத்துவத்தில் நாம் நடந்து அவருடைய அன்பிலே நாம் பிரவேசித்தோம் என்றால் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் மகத்துவத்தையும் அவர் நமக்கு தானாக தருகிற நல்ல இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர் என்பதை நாம் இன்றும் இப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அற்புதங்களை பாருங்கள். இரண்டாக பிரித்து அதற்கு வானம் என்று பெயரிட்டார். பிரித்து ஜலம் சேர்ந்த இடத்தை சமுத்திரம் என்றும் பூமி சேர்ந்த இடத்தை கட்டாந்தரை தெரிஞ்ச இடங்களை எல்லாம் பூமி என்றும் அவர் பெயரிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பில்லு கட்டாந்தரையாய் இருந்தது நிமித்தம் அந்த பூமி கட்டாந்தரையாய் பாலைவனமாய் ஒரு புல்லு பூண்டு ஒரு புழுப்பூச்சி ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லாதது நிமித்தம் கர்த்தர் அதை வெறுமைப்படுத்த அவர் நினைக்கவில்லை. கர்த்தராகிய தெய்வம் அந்த நிலத்தில அந்த கட்டாந்தரையில புல் பூண்டுகள் பசுமையான புல்லும் கனிதரும் தாவரங்களையும் பூண்டுகளையும் அவர் உண்டாக்கிறார். ஆமென், ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டாந்தரை பாலைவனமாக இருந்த இந்த பூமியை கர்த்தராகிய தேவன் 3 நாள் அலங்கரிக்கிறார். ஒன்று கனி தரும் தாவரங்கள், இரண்டாவது புல், பசுமையான புல், மூன்றாவது பூண்டுகளால் அவர் அலங்கரிக்கிறார். இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு வெளியேறி தேவனுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் அவர் நிறைத்து மகிமைப்படுத்தி செழிப்படைய செய்கிறார். பசும்புல்லை போல செழிப்படைய செய்கிறார். ஆமென். ஆனால் மனுஷன்தான் இந்த செழுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய இருதயம் வேறு பிரிந்து பாகாலை தேடியும் புற மார்க்கத்தாரை தேடியும் புற மனுஷனை தேடியும் மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தராகிய தெய்வம் நமக்கு உணர்த்தி தருகிறார். ஆனால் தெய்வம் மனுஷன் மீது இறக்கப்பட்டு இந்த பூமி கட்டாந்தரையாய் இருக்கிறது, மனுஷன் இந்த செழுமையான இடத்தில் வாழ வேண்டும் என்று அந்த கட்டாந்தரையை பசும் புல்லாகவும் பூண்டுகளாகவும் கனி தரும் தாவர விலங்குகளாகவும் அவர் படைத்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இனி 4வது அவர் அற்புதம் செய்த மகத்துவத்தை பாருங்கள்.
பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக வேண்டும். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக வேண்டும். அது எப்படி உண்டாக வேண்டும்? பகலை ஆளுவதற்கு ஒரு சில சுடர்களையும், இரவை ஆள்வதற்கு ஒரு சில சுடர்களையும், பகலை ஆள்வதற்கு மிகப்பெரிய சுடராகிய மகத்துவம் நிறைந்த சுடரையும் அவர் படைக்கிறார். ஆதியிலே படைத்து வைத்திருந்தது, இருளினால் மறைந்திருந்தது. இப்ப ஆகாய விரிவினால் அது மூடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறது நிமித்தம் இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகுகிறது. இன்னொரு பகுதி இருளாய் இருக்கிறது. இதை நிரந்தரமாக பகலையும் இரவையும் வித்தியாசம் உண்டாகும்படி ஆகாய விரிவிலே வானத்திலே சுடர்களை படைத்தார். இரவை ஆள்வதற்கு சந்திரனையும், பகலை ஆள்வதற்கு சூரியனையும். ஆமென். இந்த சூரியனிடம் இருந்துதான் சந்திரன் வெளிச்சத்தை பெற்று இருளை ஆளுகை செய்கிறது. ஆமென், ஆமென். இந்த இடத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் 6 நாள் படைப்பிற்கும் பெரிய அந்தரங்க ரகசியங்களை வைத்திருக்கிறார். அதில் ஒரு சில ரகசியங்களை கர்த்தராகிய தேவன் நம்மோடு உணர்த்தி தந்திருக்கிறார். நேற்று இரவில் நிறைய ரகசியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அதில் உள்ள ஒரு சில ரகசியங்களை உங்களோடு இன்று பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இருளை ஆளுகிற சந்திரன், பகலை ஆளுகிற பெரிய சுடராகிய சூரியனிடமிருந்து ஒரு கொஞ்சம் வெளிச்சத்தை பெற்று இரவுக்கு கொடுக்கிறது. அப்ப நல்ல மனுஷனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரகாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அவனுடைய பாவ வாழ்க்கையை, இருள் சூழ்ந்த வாழ்க்கையை விலக்கி வைப்பதற்காக கர்த்தராகிய தெய்வம் இந்த பிரகாசமான இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தில் இருந்து பிறந்தவன் தான் இருளை ஆளுகை செய்கிற சாத்தான். ஆமென். பிதாவுடைய ஒரு படைப்பு. சூரியனிலிருந்து சந்திரன் வெளிச்சத்தை வாங்கி எப்படி பூமிக்கு இருளை ஆளுகை செய்கிறானோ அதே போலதான் இந்த பூமியில் பாவமான உலகத்தை, நரகத்தை அவனுடைய இருளினால் ஆளுகை செய்வதற்கு பிதாவிடம் இருந்துதான் வல்லமையை வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாவத்தையும் பரிசுத்தத்தையும் வேறு பிரிப்பதற்காக 2 வித மகத்துவத்தை வைத்தார். ஒன்று இயேசு, ஒன்று லூசிபர். ஆமென், ஆமென். இன்று உலகத்தில் அநேக ஜனங்கள் இருளில் தெரிகிற சிறிய வெளிச்சத்திற்காக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அலைபாய்ந்து ஏக்கத்தோடு அந்த இருளில் இருக்கிற சிறிய வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணிருந்தும் காணாதது போல குருடராய் இந்த பெரிய சுடர் இருக்கிற இந்த பிரகாசமான இயேசு கிறிஸ்துவை காணாமல் போகிறார்கள் என்று கர்த்தர் நமக்கு திட்டமாய் சொல்லி தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த பூமியில் 2ஐயும் வேறு பிரித்து அவர் வைத்து அடையாளத்துக்காகவும் காலங்களை குறிப்பதற்காகவும் நாட்களை அறிந்து கொள்வதற்காகவும் மாசங்களை அறிந்து கொள்வதற்காகவும் வாரங்களை அறிந்து கொள்வதற்காகவும் வருஷங்களை குறித்து கொள்வதற்காகவும் உலகத்தில் இந்த 2ஐயும் படைத்து வைத்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை தீமை என்கிற 2ஐயும் அறிந்து கொள்வதற்காக, தீட்டானதை விட்டு விலகுவதற்காக, பரிசுத்தமானதை ஏற்றுக்கொள்வதற்காக, 2க்கும் வித்தியாசத்தை கண்டடைவதற்காக இந்த லூசிபரையும் கர்த்தராகிய தெய்வம்
இந்த உலகத்தில் ஆளுகைக்காக விட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. பாருங்கள், மனுஷன் உருவாவதற்கு முன்னாலேயே மனுஷனுக்கு தேவையான மகத்துவங்களை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி வைத்தார். அதுதான் மனுஷனால் இந்த உலகத்தை ஆராய்ந்து முடியாத காரியங்களை மனுஷன் கண்ணால் காண்பதற்கு முன்னாலே உருவாக்கினார். ஆமென், 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 ஆமென். பாருங்கள், உலகத்தில் வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரம் அதை கூட இருக்கிறவர்களுடைய கண்கள் பட செய்தால், வியாபாரத்தினுடைய ரகசியங்கள் தெரிந்துவிட்டால், இதுதானா என்று சொல்வார்கள். அதுதான் இந்த கரத்துக்குள்ள ஒரு சிறு அழுக்கை எடுத்து வைத்துவிட்டு பொத்தி வைத்து இது என்ன என்று பிள்ளைகளிடம் கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் பார்க்க ஆர்வலா இருப்பார்கள். இதை திறந்து காட்டுறது வரைக்கும் அவர்களுடைய உள்ளம் ஏங்கி 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 தவிக்கும். காட்டிவிட்டால் ஆமென், ஹல்லேலூயா, இதுதானா என்று அசால்ட்டாக சொல்லிக் கொண்டு போய்விடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்திலும் பாருங்கள், கர்த்தராகிய தெய்வம் தந்திருக்கிற மகத்துவத்தை உலக மனுஷனிடமிருந்து வேறு பிரித்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரகசியம் என்று சொல்லி இந்த ரகசியங்களை பேணி பாதுகாத்து வைக்கிறவர்கள் ஊழியக்காரரை பாருங்கள். அவர்களை கண்டால் ஒரு நடுக்கம் இருக்கும். அவர்களை காண்பதற்கே பெரிய ஒரு ஆவல் இருக்கும், ஏக்கம் இருக்கும். அவர்கள் மனுஷர்களோடு விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கும்போது நிர்விசாரம் உண்டாகிறது. இதில் மாற்று கருத்தில்லை. வியாபாரத்தில் எப்படி நிர்விசாரம் இருக்கிறதோ, இந்த அழுக்கு இருக்கிற இந்த கையை காட்டுகிறது வரைக்கும் ஆர்வமாய் இருந்த சிறு பிள்ளைகளும் காட்டின பிறகு சீ என்று நிர்விசாரமாய் போகிறது போல, ஊழியத்திலும் விசுவாசிகளோடு சேர்ந்து பழகுகிற ஒரு பழக்கம் வரும்போது நிர்விசாரம் என்று வருகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருந்தது நிமித்தம் அவர் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்னாலேயே அதனுடைய சிருஷ்டிகளை, படைப்புகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வைத்து முடித்து விட்டார். ஆமென். இது ஒரு விதம் இருக்க, இன்னொரு விதம் மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அவர் ஆதியிலே அறிந்து தெரிந்து புரிந்து அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தராகிய தெய்வம் உருவாக்க கற்பத்தின் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னாலேயே இன்ன இன்ன காரியங்கள், இன்ன இன்ன ஆசீர்வாதங்கள் தேவை என்பதை அறிந்து புரிந்து உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகத்துவம் நிறைந்த நல்ல இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் நிர்விசாரமாக நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழ்வோமானால் இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நாம் படபடக்க மாட்டோம். நாம் அதற்காக வேதனைப்பட மாட்டோம். அதற்காக நேரத்தை செலவிடவானேன் என்று சொல்லி உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுக்கு தந்திருக்கிற ஞானத்தையும் பிரயோஜனப்படுத்தி அந்த இடத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படும் போது இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா மகத்துவத்தையும் அவர் நமக்கு அருளி செய்யாமல் விடமாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிரகாரம்தான் சமுத்திரம் இருக்கிறது, புல் பூண்டு நிறைந்த பூமி இருக்கிறது. இனி மனுஷனை நாம் உருவாக்க போகிறோம். மனுஷனுக்கு தேவையான நீந்தும்
ஜீவ ஜந்துகளையும், பறக்கும் ஜீவ ஜந்துகளையும், நாட்டு மிருகங்களையும், காட்டு மிருகங்களையும் மனுஷனுக்காக அவர் உருவாக்கினார். இந்த மிருகங்களை உருவாக்குவதற்கு முன்னால், இந்த பட்சிகளை உருவாக்குவதற்கு முன்னால், இந்த நீந்தும் ஜந்துகளை உருவாக்குவதற்கு முன்னாலேயே கர்த்தர் கனிதரும் செடிகளையும், பூண்டுகளையும், பசுமை நிறைந்த புல்லுகளையும் இவைகளுக்காக கர்த்தர் உருவாக்கி வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்கி வைத்து இவைகளை கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தாரா. ஆமென், ஹல்லேலூயா. என்ன செஞ்சா? ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். இதே போலதான் கர்த்தராகிய தெய்வம் மனுஷனுக்காக வைத்திருக்கிற, அவர் உருவாக்குகிற தொழில்கள், வேலைகள், அவர்களுக்காக வைத்திருக்கிற விவசாயங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆடு மாடுகள், கன்றுகாலிகள், பறவை இனங்கள், இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவையான தொழில், தேவையான பொருட்களை கர்த்தராகிய தெய்வம் உருவாக்கி அவர் ஆசீர்வதித்து வைக்கிறார். யாருக்காக? மனுஷனுக்காக. மனுஷன் மீது இவ்வளவு கருணை உள்ள தெய்வம் உன்னையும் என்னையும் உருவாக்கி இந்த உலகத்தில் விட்டு பாவத்தையும் பரிசுத்தத்தையும் தனியாக பிரித்து, பாவம் இன்னது, சாபம் இன்னது என்பதை அறிய வைத்து, பரிசுத்தத்துக்குள்ளே உன்னை வாழ வைத்து, இந்த பரிசுத்தத்துக்குள்ளே வாழ்வதற்கு ஏற்ற ஜீவ அம்சதாரங்களை அவர் உருவாக்கி, அவர் தொழிலாகிலும் இல்ல ஊழியமாகிலும், இல்லாவிட்டால் வேலையாகிலும், இல்லாவிட்டால் விவசாயமாகிலும், இல்லாவிட்டால் ஆடு மாடு மேய்க்கிற தொழிலாகிலும் எதையாவது நமக்காக ஆயத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக நாம் அங்கலாய்த்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த உலகத்தில் எதை வைத்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தத்துக்காக நாடி ஓடுங்கள். ஆமென். ஒரு சின்ன கதை, உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அந்த வீட்டினுடைய எஜமான் அவனுடைய பேஸ்புக்கில் வெளியிட்டிருந்தான். உண்மை நிகழ்ச்சி என்று சொல்லி ஒரு குறுஞ்செய்தி வந்தது. ஆமென், ஆமென். செய்தியில தான் ஒரு தாய் ஒரு மனுஷனுடைய வீட்டு வாசலில் போய் நின்று, அந்த மனுஷன் வீட்டுக்கு வெளியில் வரும்போது, ஏதாவது வேலை தருவீர், நடுத்தர வயசு, ஒரு 45-50 வயசு இருக்குமா, வேலை, வீட்டில் ஏதாவது வேலை தருவீர்களா என்று கேட்டாராம். அவள், உனக்கு என்ன வேலை, வீட்டுக்கு ஆள் தேவைதான், நான் வீட்டு அம்மாவோடு கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள் போனானா. வீட்டுக்குள் அவனுடைய மனைவி ஒரு சில தினங்களுக்கு முன்புதான் விழுந்து கால் முறிஞ்சு வைத்தியரிடம் கெட்டு போட்டு கொண்டிருக்கிறாராம். ஆமென். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு ஒரு சின்ன வீடில் ஒரு குசினியும் இருந்தது. அப்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எனக்கு யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை, உற்றார்கள் யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, அதனால் எனக்கு கண்டிப்பாக வேலை தருங்க, உங்களுக்கு விருப்பப்படும்படி நான் உங்களுக்கு சமைச்சு போடுவேன் என்று சொல்லி வேலை கேட்டாளாம்.
அந்த அம்மா சரி நமக்கு ஒரு ஆள் தேவை தானே அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுத்தாங்களாம். 1-2 நாள் அவங்களுக்கு பிரியமான சமையலை செய்து கொடுக்க முடியவில்லை. ஏசினார்களாம், திட்டினார்களாம். ஆனாலும் பொறுமையோடு அந்த ஐயாவுட்டையும் அம்மாவுட்டையும் சொன்னாங்களாம், நான் இனி சரியா செய்து தருவேன் என்று சொல்லி அந்த சமையலை கைக்கு பக்குவமாக செய்து அவங்களுக்கு நாக்கு ருசியாய் ஆக்கி போட தொடங்கினார்கள். அவர்களும் இந்த அம்மாவை நேசித்தார்கள், வேலைகளை திறம்பட செய்தார்கள். விழுந்து கிடக்கிற அந்த அம்மாவுக்கு இந்த காலில் எண்ணெய் போட்டு தடவி விட வேண்டிய நாட்கள் வந்தது. தடவி விட்டார்கள். ஆறுதலாக இருந்தது, தேர்தலாக இருந்தது. இந்த அம்மா ஒரு 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 துணியில் கொஞ்சம் துணிகளை கட்டி கொண்டு வந்தார்கள். அவங்க கேட்டது சம்பளம் எவ்வளோ வேணும்னு கேட்டதுக்கு தங்குறதுக்கு இந்த துணிமணிகளை வைப்பதற்கு ஒரு இடமும் சாப்பாடும் தந்தாமதி, சம்பளம் தாரது உங்கள் விருப்பம் என்று சொன்னார்களாம். ஆமென். அப்படியே 1 வருஷ காலம் அந்த இடத்தில் அவர்கள் வேலை செய்து போனார்களாம். சம்பளத்தை கொடுத்தா சொல்வார்களா, அம்மா இது நான் வாங்கின செலவழிஞ்சு போகும், உங்கள் கையிலே இருக்கட்டு, நான் கேட்கும்போது நீங்கள் தந்தா போதும் என்று சொல்லி வைத்திருந்தார்களாம். அவர்களும் இவங்களுக்கு கொடுப்பதற்காக பேங்கில் தனியாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போட்டு வைத்தார்களாம் அவங்க பேரிலே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நாட்கள் ஓடினது. இந்த வீட்டில் உள்ள காய்கறி சட்டுமுட்டு சாமான்களை வாங்குவதற்கு கடைக்கு போக சொல்லுவாங்களாம். அதில் மீதி வர ஒரு சில காசுகளை அம்மா நீயே வைத்துக்கொள் என்று அந்த வீட்டுக்கார அம்மா கொடுப்பாங்களாம். இவர்கள் இதை துணியில் முடிந்து நான் கோயிலுக்கு போகும்போது நேர்ச்சையாக கொடுக்க வேண்டும் என்று அதை முடிந்து வைக்கிற பழக்கம் உண்டா? ஒரு நாள் திடீரென்று கேட்குறாங்களா, ஒரு வருஷ காலம் முடியும் போது, அம்மா நான் ஒரு பூந்தமல்லி என்கிற இடமெற போக வேண்டும், போயிட்டு வருவதற்கு எப்படி 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் மேலே ஆகிரும், அதற்கு முன்னால் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செய்கிறேன், சாயங்காலம் வந்து அம்மாவுக்கு காலை நான் என்ன செய்யலாம், எண்ணெய் போட்டு தடவி விடலாம், வந்து சாயங்காலம் கொடுத்த காரியம் பார்க்குறேன் என்று சொல்லி அவங்களிடம் பெர்மிஷன் வாங்கிவிட்டு வேகமாக போனாலாம். இவர்கள் 2 பேரும் யோசிக்கிறார்களாம், ஐயோ எனக்கு சொந்த பந்தம் ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்களே, அப்ப யாரை பார்க்க போயிருப்பாங்க, அநாதை என்று சொன்னார்களே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டு அம்மா சொன்னாங்களாம், இப்படி பைசா வேண்டி முடிஞ்சு வைப்பாங்க, அதை கொண்டு கோயிலுக்கு போட போயிருக்கலாம், அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடித்தார்களாம். அவனும் போயிட்டு வந்துட்டா, அவளும் போயிட்டு வந்துட்டா. சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டது, வந்தாச்சு. வந்த உடனே காலுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு தடவி விட்டு சமையலெல்லாம் செய்து முடித்து வைத்தார்களாம். 1 வாரம் தாண்டும் போது வீட்டின் முன்னால் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் வந்து நின்னானா. அந்த வீட்டுக்கார உடமஸ்தன் எஜமான் கேட்கிறான், நீ யார் என்று. அப்போது சொன்னானா, நான் அம்மாவை பார்க்க வந்தேன் என்று சொன்னானா. ஆமென், ஹல்லேலூயா. அம்மாவை பார்க்க வந்தேன் என்று சொன்னானா. உன் அம்மா இங்க இல்லையே. இல்லை, உங்க வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க, எங்க அம்மா கழிஞ்ச வாரத்தில் தான் என்னை பார்க்க வந்தாங்க, தகவல் தந்தாங்க. இந்த அம்மாவிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டு வேலைக்காக வந்திருக்காங்க, அவங்கள எனக்கு பார்க்கணும்னு சொன்னோன்னே, இல்லையே அநாதைன்னு சொன்னாங்களே, இல்லை அவருக்கு பயந்தான், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க என்று சொன்னதும், ஐயோ உங்கள் மகன் ஒருத்தன் தேடி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இவங்களுக்கு புரிந்து விட்டது, மகன் என்று அறிந்து அந்த மகனை நல்லா திட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த காய்கறி சாதனத்தை வாங்க போகும்போது கடைத்தெருவில் வைத்து அவனை பார்த்திருக்கிறான். அம்மா இப்படி ஒரு அவசியம் இருக்கு, நீ வீட்டுக்கு வந்துடணும், வந்து ஒரு கையெழுத்து போட்டு விட்டு போய்விடு என்று சொன்னானா. எதற்கு என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அம்மாவுக்கு அருமையான ஒரு புருஷன், ஒரு பிள்ளை. இந்த புருஷன் நல்ல ஒரு தொழில்,
எக்ஸ்போர்ட்டிங் தொழில் செய்து 4 வீடு நல்ல ஒரு பெரிய திருமண மண்டபம். இன்னும் பூந்தமல்லி அந்த ஏரியாவுக்குள்ள விவசாய நிலம் பல ஏக்கர், 100கணக்கான ஏக்கரை வேண்டி பண்ணை வீடுகள் எல்லாம் வைத்து அருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். ஒரு நாள் சென்னையிலிருந்து பூந்தமல்லிக்கு வந்து கொண்டிருக்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகி போச்சு. ஆமே, இறந்து போனார். இறந்து போனோடனே அதுவரைக்கும் தகப்பனுடைய கண்ட்ரோலில் இருந்த அந்த தொழில் மகனுடைய கைக்கு போச்சு. செல்வம் செழிப்புமாக வளர்ந்த இந்த மகன் ஊதாரி தனத்திலே திரும்பி தொழிலையும் தொலைத்து, தோட்டங்களையும் தொலைத்து, எல்லா வீடுகளையும் தொலைத்து ஒரே ஒரு வீடு வைத்தார்களாம். இவன் உதாரியாய் போனதும் ஒரு திருமணத்தை செய்து வைத்தால் கொள்ளலாம் என்று சொல்லி திருமணத்தை செய்து வைத்தார்களாம். வந்தவளும் இதற்கு மிச்சமாக ஆடம்பர பிரியராக இருந்திருக்கிறார். அப்படியே எல்லாம் தொலைந்து விட்டது. கடைசியில் இந்த அம்மா அவைய வீட்டில் இருக்கிறது பெரிய பாரமாக இருந்தது. சமைச்சு போடுவதற்கும் இவங்களுக்கு செலவை செய்வதற்கும் அவங்களுக்கு பெரிய பாரமாக இருந்தது. பல லட்சங்கள் மதிப்புள்ள இடங்களை எல்லாம் விற்று தீர்ந்தாய்விட்டது. இனி ஒரே ஒரு கல்யாண மண்டபம் மட்டும் இருந்தது, சொந்த வீடும் இருந்தது. இதை அப்படியே விட்டு நீயே வைத்துக்க, எனக்கு வேண்டாம், என்னால் உங்களுக்கு ஒரு சமாதான கேடு வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள் என்று சொல்லி அப்படியே வந்துட்டாங்க. அப்போது இந்த திருமண மண்டபத்தை விற்பதற்காக அவன் நாள் பார்த்து செட் ஆகிவிட்டது. இங்கு அம்மாவை தேடிக்கொண்டிருக்கிற காலத்தில், ஏன்னா அம்மாவுக்கு கையெழுத்து இல்லாமல் அந்த திருமண மண்டபத்தை விற்க முடியாது. நடந்த சம்பவம். அப்போது எதாச்சியை கண்டது நிமித்தம் அம்மா ஒரு நாள் வந்து கையெழுத்து போட்டு விட்டு போ, உனக்கு வர வீதத்தையும் நீ வாங்கிக்க, கொண்டு போ, நீ எங்கேயாவது இருந்து சாப்பிடு என்று சொல்லி சொன்னானா. அவளும் அன்னைக்கு போய் கையெழுத்து போட்டு சேல்ஸ் நடந்தது 8 கோடி ரூபாய்க்கு, பல வருஷங்களுக்கு முன்னால். அதில் இவளுக்கு இந்த அம்மாவுக்குள்ள வீதம் 2 கோடி தாரேன், பாக்கி 6 கோடி ரூபாயும் எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்டானா. அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கு ஒரு நயா பைசா எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம்? நயா பைசா வேண்டாம், என்னால உங்களுக்கு பாரமும் வேண்டாம், எனக்கு அன்றென்று உடுக்கிற துணி, அலசு போட தண்ணி வேணும், அன்றென்று சாப்பிட ஆகாரம் வேணும், படுக்கிறதற்கு ஒரு 6 அடி நிலம் வேணும், இதை நான் தேற்றி ஆற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லி விட்டு வந்தது. இது அந்த உடமஸ்தனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, 2 பேரும் சண்டை நடக்குது. ஏமா நீ இப்படி கூலி வேலை செய்கிற, 2 கோடி ரூபாயும் வச்சு உன்னுடைய ஆயுசு காலம் புறவும் நீ உட்கார்ந்து காலை அசைத்து வேலைக்காரங்களை வச்சு சாப்பிடலாமே, நீ ஏன் இப்படி வீடா போற? இல்லடா, இது அனாமத்தமாக வருகிறது. என்னைக்கு என் புருஷன் என்னை விட்டு போகிறானோ, எப்போது நீ மூப்படுத்தி என்னை பாரம் என்று நினைத்தையோ, இந்த சொத்து இது என்னுடையதில்லை, உன்னுடையது. என்னுடைய காலம் இனி கொஞ்ச நாள் வாழ்வேன், அதுக்கடுத்து நீ தான் வாழப்போகிற. இதை எனக்கு நீ அனாமத்தை தந்தா, அதில் சாப்பிட்டா நான் மோட்சம் போக முடியாது என்று சொல்லி, நான் உழைத்து நான் சாப்பிடுகிறேன், அன்றாடுள்ள வாழ்க்கை எனக்கு கிடைச்சால் போதும் என்று சொல்லி அவனை விரட்டி அடித்தாராம். பாருங்கள், அந்த வீட்டுக்கு வந்ததும் அந்த வீட்டுக்காரர் 2 பேரும் நினைக்கிறோம், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்குது? அதுதான் முதல்ல சாப்பாட ஆக்க தெரியல. வீட்டில் 3-4 வேலைக்காரர்களை, சமையலுக்கு வேலைக்காரர்களை வைத்து அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை. அதனால தான் அவளுக்கு சமைக்க தெரியல. ஆனாலும் பொண்ணா பிறந்ததுனால சமைக்க ஒரு சில நாட்களுக்குள்ளே அவள் கற்றுக்கொண்டாள். ஆனால் நாக்கு ருசியாய் அந்த எஜமானிகளுக்கு ஆக்கி போட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த அம்மாட்ட வந்து கேட்கணும், இவர்கள் சண்டை பிடிச்சு அவனை அனுப்பினதை வச்சுட்டு, ஏம்மா 2 கோடியை வாங்கி
நீ ஒரு வீட்டை சொந்தமாக கட்டி இல்லை வாடகை இருந்து ஜாலியாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாமே, இப்படி நீ எங்களுக்கு ஆகாரத்தை வேலைக்காரியாக இருந்து சமைச்சு போட்டு இருந்தால் அது எப்படி அம்மா சொன்னா அவங்க அந்த அம்மா சொல்லியிருக்கு, இல்லையா அது அனாமத்தா வார பைசா. எப்படி அனாமத்தா வாரது? அவனுடைய பொருள். அவன் என்னை பாரமா நினைத்து விட்டான். ஒரு தாய் என்று என்னை நடத்தவில்லை. அன்று உதாசனப்படுத்தி விரட்டின போது அவன் இதை சிந்தித்து பார்க்க கூட செய்யல, யோசித்து பார்க்க கூட செய்யல. இப்போது அவன் விற்று தருகிற காசு, பிச்சை காசு எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் நான் உழைத்து சாப்பிடுவேன் என்று சொல்லி சொன்னாங்களாம். சரி அம்மா, எப்படியோ உன் விருப்பம் என்று 2 பேரும் பெருமிச்சு விட்டுட்டு அவரவருடைய பாட்டுக்கு படுக்க போனார்களாம். அதிகாலையில் எழும்பி பார்க்கும்போது அன்று உள்ள சமையலை செய்து வைத்திருக்கிறது, டீ காரியங்களை செய்து வைத்திருக்கிறது. ஒரு லெட்டரையும் டைனிங் டேபிளில் வைத்து கொண்டு போயிட்டாலாம். லெட்டரில் எழுதியிருக்கிறது, அம்மா ஐயா, நீங்கள் இந்நேரம் வரைக்கும் எனக்கு காட்டின கருணைக்காக உங்களுக்கு எத்தனை நன்றி செலுத்தணும் என்று தெரியவில்லை. உங்களுடைய அன்பு ரொம்ப பெருசா இருக்கிறது. ஆனால் 2 கோடிக்கு சொத்துக்காரை நான். இனி என்னை நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்காரியாக நினைத்து வேலை சொல்ல மாட்டீர்கள். 2 கோடி தான் உங்கள் கண் முன்னால் வரும். அதனால் இந்த இடம் எனக்கு சரிபடாது. அதனால் நான் முடிந்து வைத்திருந்த காசை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறேன். அது போற வழியில அதை கோயிலில் நான் காணிக்கை கொடுத்துட்டு போயிடுவேன். என்னுடைய சம்பளம் உங்க கையில் இருக்கு, அதை நீங்கள் வைத்திருக்கிறாதீர்கள். அது வைத்தால் உங்களுக்கு சாபத்தில் முடியும். அதனால அந்த பணத்தை ஒரு ஆசிரமத்தின் பெயரை சொல்லி அந்த ஆசிரமத்திற்கு உங்களுடைய பெயரிலே கொடுங்கள், என்னுடைய பெயரில் கொடுக்காதுங்கள் என்று சொல்லி எழுதி வைத்தார்களா. போகும்போது நான் கொஞ்சம் மட்டும் திருடிட்டு போகல, உங்களுடைய அனுமதியோடு நான் கொண்டு போகிறேன், ஒரே ஒரு டம்ளர் மட்டும் கொண்டு போகிறேன் என்று சொல்லி அந்த டம்ளரை கையில் எடுத்துட்டு போனாலாம். அந்த டம்ளரில் எப்போ எல்லாம் தண்ணி தாகம் வருதோ நான் அந்த டம்ளரில் தான் தண்ணி குடிப்பேன். இந்த தண்ணி குடிக்கும் போதெல்லாம் 1 வருஷ காலம் நீங்கள் எனக்கு செய்த உதவியை நான் மறக்காமல் ஞாபகப்படுத்துவதற்காகவே இதை கொண்டு போகிறேன் என்று சொன்னாலாம். நினைத்து பாருங்கள், 3 வருஷத்திற்கு முன்னால் கோடீஸ்வரனாய் இருந்தவன் இன்று தெருவிலே உழைக்க முடியாத சூழ்நிலையில அவன் பிச்சைக்காரனாய் இருக்கிறான். 3 வருஷத்திற்கு முன்னால் பிச்சைக்காரனாய் இருந்தவன் இந்த நாளில அவன் கோடீஸ்வரனாய் தொழிலதிபதியாய் இருக்கிறான் என்பதை பல 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 மனுஷர்களை முன்குறித்து நாம் பார்க்கலாம். இப்போது கர்த்தராகிய தெய்வம், உனக்கு தேவை உடுதுணி, உனக்கு தேவை அன்றன்றுள்ள ஆகாரம், அன்றன்றுள்ள அப்பம், உனக்கு தங்குவதற்கு ஒரு இடம், இதை கர்த்தர் தந்தார், ஸ்தோத்திரம், போதும் என்ற மனசோடு நாம் வாழ வேண்டும். கிறிஸ்தவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உள்ளம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் உன்னையும் என்னையும் கர்ப்பத்தில் அவர் உருவாக்கும் போதே உனக்காக எதை வைத்திருக்க வேண்டும், எதை இழக்க வைக்க வேண்டும், எதை உருவாக்க வேண்டும், எதையெல்லாம் படைத்து வைக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய சாப்பாட்டுக்கு, உன்னுடைய உடுதுணிக்கு, நீ வாழ்வதற்கு ஏற்ற நிலங்களை எவ்வாறு உண்டாக்க வேண்டும், வைக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமா, உன்னதத்திலே ஒரு இடத்தையும் கர்த்தராகிய தெய்வம் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பால் சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப அங்க நிற்பதற்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு பூமியில உபத்திரவம் உண்டு, வியாகுலம் உண்டு, துக்கம் உண்டு. ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக எதை எதை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் மகிமைப்படுத்தி வைத்திருப்பார். அது கிருபையினால, வரங்களினால, மகிமையினால, உலகத்தின் ஆசீர்வாதத்தினால, உலகத்தினுடைய செழிப்பினால அவர் படுத்துவார் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொண்டு போதும் என்கிற உள்ளத்தோட நிறைவோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கர்த்தராகிய தெய்வம் இந்த செய்தியின், இன்றைய செய்தியின் சாராம்சத்தில்
முக்கிய அம்சமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. பல கோடிக்கு அதிபதியாக இருந்த அம்மா எப்போது தரித்திரவாசியாய் வீடை விட்டு வெளியில வந்தாலே அப்பொழுதே அவள் உணர்ந்து கொண்டாள், இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாயை, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வ மாயை, உலகத்தில் இருக்கிற வேலையாட்கள் மாயை, உலகத்தில் இருக்கிற ஆடம்பர செல்வங்கள் அத்தனையும் மாயை. இந்த உலகத்தில் இந்த சாலமோன் சொன்னது போல அண்ணனுள்ள ஆகாரத்தை எனக்கு தந்தால் போதும் என்கிற ஞானம் பெற்றவளாய் அவள் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆவி ஆத்மாவையும் பாவத்துக்கு விலகி, அதாவது பணாசை பெண்ணாசை பொன்னாசை இப்படிப்பட்ட ஆசைகளை வெறுத்து அவள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவளாய் அவள் கிளம்பி விட்டாள். அவள் நித்தியத்திலே போய் சேர்வதற்கு எந்த தடையும் இராது. ஆமென். இதுதான் கர்த்தராகிய தெய்வம் சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய உபத்திரவத்தை நீ சுமந்து என் பின்னால் வா, இல்லாவிட்டால் உலகத்தை நாடி ஓடு, உனக்கு பரலோகம் இல்லை என்று வெட்டமாய் தெளிவாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அம்மா உதாரணம் நேற்றைய தினத்திலே இந்த கதையை கேட்டதும் என் உள்ளத்திலே இந்த வசனங்களை தந்ததும், இந்த வசனத்தை நான் வாசித்து தியானித்துக் கொண்டு முடித்த பிறகு இந்த செய்தியை கேட்கிறேன். அதிகாலையில இதை பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தடைந்தது, என் உள்ளம் பூரிப்படைந்தது. வசனம் ஞாபகம் வந்தது. ஐயோ, இந்த உலகத்தை வெறுத்து, உனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் வெறுத்து, உனக்கு உண்டான சொந்த பந்தங்களை எல்லாம் வெறுத்து, இந்த உலகத்தை வெறுத்து உன் பாரத்தை, உன் சிலுவையை நீ சுமந்து என் பின்னால் வராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீ சேர மாட்டாய் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்த அந்த வசனம் பிரத்யட்சமாக என் கண் முன்னால் வந்து நின்றது. சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துகிறோம் என்றால் அந்த செய்தியோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒன்றாக புரிந்து நம்முடைய உள்ளமும் அந்த செய்தியும் ஒரே மனசோடு மாற வேண்டும். அப்போதுதான் அந்த செய்தியை நாம் பிறருக்காக கொடுக்கும் போது, எச்சரிக்கும் போது, சத்தியத்தை சொல்லும் போது, உள்ளதை சொல்லும் போது, இல்லாததை வெட்டி மாற்றும் போது அது நிலை பெற்றிருக்கும். அதை உள்ளத்திலே தேவன் பிரதிபலிக்க வைப்பார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது நிஜம். நம்முடைய வாழ்க்கையில இதை பின்பற்ற வேண்டும். அவர் நம்மை உருவாக்குவதற்கு முன்னால், மனுஷனை உருவாக்குவதற்கு முன்னால் மனுஷனுக்கு மிருகங்கள் தேவை, மச்சங்கள் தேவை, பறவைகள் தேவை, நல்ல கனிதரும் பதார்த்தமான மரங்கள் செடிகள் தேவை என்று அவர் அறிந்து அதை முதலே ஆயத்தப்படுத்தினார். இந்த மிருகங்களுக்கு புல் பூண்டுகள் தேவை, பசுமையாய் அதை புசித்து சாப்பிடுவதற்கு இவைகள் தேவை, பாசிகள் தேவை என்று அதையும் உருவாக்கி வைத்த நற்கருணையுடைய, நல் இதயமுடைய, நல் சிந்தனையுடைய, அடர்ந்த ஞானமுடைய இயேசுவின் மகத்துவத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, தேவாதி தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க வேண்டும். அவர் மனுஷனுக்காக அடுத்த அற்புதத்தை செய்கிறார். நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் அவர் உண்டாக்கினார். பின்பு தேவன் தமது சாயலாக உன்னையும் என்னையும் உருவாக்கினார். ஆமென். இதுதான் நாம் தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாகி இந்த பூமியை காண்பதற்கு முன்னால், இந்த வானத்தை காண்பதற்கு முன்னால், இந்த வெளிச்சத்தை காண்பதற்கு முன்னால், இந்த இருளை காண்பதற்கு முன்னால், பாவம் என்பதை நாம் அறிவதற்கு முன்னாலேயே கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தேவையான பதார்த்தங்களையும், நமக்கு தேவையான நிலம்பரங்களையும், நமக்கு தேவையான மகத்துவத்தையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பிரத்யட்சமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஆமென் சொல்லலாமே ஹalleluya சொல்லுங்கமே. எனக்கு உலகத்தில் இன்னைக்கு கர்த்தர் வறுமையில் ஊழியம் செய்த பிள்ளைகளை, வேதனையோடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை உயர்த்தும் போது அவனுடைய நிலைமைகளை அவன் மறந்து போகிறான். கர்த்தர் இன்னாருக்கு இன்னது என்று அவர் உருவாக்கி வைத்திருக்கிறதை நிச்சயமா அவனுக்கு சுதந்திரமா கொடுப்பார். சிலருக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் ஒண்ணும் கிடைச்சா, ஆனா மரித்து உன்னதத்திற்கு போகும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, ஊழியக்காரர்கள் உலகத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு மகத்துவம் அங்க வச்சிருப்பார். ஒருபோதும் தேவனுக்கு வேலை செய்கிறவர்களை, தேவனுடைய விசுவாசிகளை, தேவனுடைய மகத்துவம் செய்தவர்களை, தேவனுக்காக இழந்தவைகளை, தேவனுக்காக கொடுத்தவர்களை, தேவனுக்காக உழைத்தவர்களை, தேவனுக்காக ஜெபித்தவர்களை, தேவனுக்காக ஆத்துமாதாயம் செய்தவர்களை, தேவனுக்காக ஒரு துரும்பெடுத்து போட்டவர்களையும் அவர் விருதை விட்ட சரித்திரம் வேதத்திலும் இல்லை, உலகத்திலும் இல்லை. ஆமென். அப்ப நம்ம ஏன் வேதனைப்பட வேண்டும்? பாருங்க, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்னால் மனுஷனுக்கு என்ன என்ன தேவை என்பதை அவர் கரெக்டா உருவாக்கி வைத்தார். ஆமென் ஹalleluya ஹalleluya கரெக்டா உருவாக்கி வைத்தார். அப்போது இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு, உலகத்தின் பாவத்தின் மகிமை சாபத்தில் இருந்த நம்மை ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் தந்தது உண்மை என்றால் அவர் நமக்காக எதை வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருப்பார். அதற்காக நாம் புறப்பட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னதத்தின் மகிமைக்காக புறப்பட்டு ஓட வேண்டும். இதுதான் உண்மையான மகிமை. பின்பு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை படைத்து பூமியின் மீதுள்ள சகல சிருஷ்டியையும் ஆளக்கடவுள் என்று மனுஷனுக்கு அவ்வளவு மகத்துவத்தை கொடுத்தாரா. ஆளக்கடவுள் என்று சொல்லி ஆர்டர் போட்டு மனுஷனுடைய விழாவை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி இரண்டு பேரையும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் கொண்டு வைத்தார். இனி 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் அவரை நோக்கி நீங்கள் பலுகி பெருக. ஆமென் ஹalleluya. திருமணம் ஆகாத ஊழியம் செய்கிறது ரைட், நான் மாற்று கருத்துன்னு சொல்லல, அது அவர்களை அப்படி அழைத்திருப்பார். ஆனா கர்த்தர் மனுஷனை உருவாக்கி என்ன சொன்னார்? பலுகி பெருகுங்கள். ஆனா நம்ம எல்லாம் கட்டுப்பாடு செய்து முடிச்சிடும். அது உங்களுடைய இருதய விருப்பம். நான் அதுக்கு குறுக்கே வந்து நிக்கல. பாவத்தில் ஒன்று. ஆமென் ஹalleluya. ஃபேமிலி பிளானிங் செய்கிறது பாவத்தில் ஒன்று. ஆமென். அவர் பலகி பெருகுன்னு சொன்னாரே தவிர 1 2 3 10 வெட்டி மாத்தக்கு சொல்லி அடைச்சி வச்ச சொல்லவே இல்லை. ஆமென். இதை நாம் அறிந்தும் செய்யாமல் கட்டுப்பாடோடு வாழுகிறது தான் கர்த்தருடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லு. ஹalleluya ஹalleluya. நல்லதா இருக்கிற சரீரத்தை நிச்சயமா என்ன செய்யக்கூடாது? புண்படுத்த கூடாது. என் கர்ப்பத்தின் பாத்திரத்தை நாம் அடைத்து வைக்க கூடாது. ஃபேமிலி பிளானிங் பண்ணப்படாது. ஆமென் ஹalleluya. அதை செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு இன்று அன்பு கட்டளை இருக்கிறார். ஆமென் ஹalleluya. இருதய கட்டுப்பாடு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு இருதய கட்டுப்பாடு வேணும். ஆமென் ஹalleluya.